இன்றைக்கி தக்காளி சட்னி தாங்க. தக்காளி சட்னிக்கு எண்ணெய் ஊற்றிட்டு வெள்ளைப்பூடு ஒரு 8 பல், அப்புறம் 2 பெரிய வெங்காயம், அப்புறம் ஒரு 8 மிளகா வத்தல் போட்டிருக்கேன். வதங்கிருச்சுங்க எல்லாமே. வெள்ளைப்பூடு, வெங்காயம், வத்தல். இப்போ வந்து தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். இப்போது யாருக்கெல்லாம் தக்காளி சட்னி பிடிக்குன்னு சொல்லுங்கள். வாரத்துக்கு ஒரு முறை தக்காளி சட்னி கண்டிப்பாக வேணுங்க. ஒவ்வொரு சட்னியாக உங்களுக்கு செய்யுங்க வருங்க. வாரத்தில் வந்து அட்லீஸ்ட் நான் 4-5 சட்னி பண்ணுவாங்க. என்னென்ன சட்னி எனக்கு தெரியும்னா, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, கடலை சட்னி, புதினா சட்னி, பாதாம் சட்னி. இந்த 5 சட்னியுமே ரெகுலராக எங்கள் வீட்டில் இருக்குங்க. இந்த 5 சட்னியே சூப்பராக இருக்கும். இன்னொரு சட்னி இருக்குது, துவரம் பருப்பில் ஒரு சட்னி வைப்பாங்க. அந்த சட்னியும் சூப்பராக இருக்கும். கிராமத்தில் அதை வைப்பாங்க. டக்குனு எதுவுமே இல்லைன்னா அது நல்லா நிறையவும் பிடிக்கும். நிறைய ஆளுங்க வந்தாலும் பருப்பு சட்னின்னு சொல்லுவாங்க, அது நல்லாயிருக்கும். தெலுங்கில் லொட்டு சட்னின்னு சொல்லுவாங்க, தமிழில் பருப்பு சட்னி சொல்லுவாங்க, துவரம் பருப்பு சட்னி. அதுவுமே நல்லாயிருக்கும். அதில் ஒரு நாள் ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு. இது நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து அரைச்சிக்கலாம். இதில் ஒன்றுமே இல்லை, ப்ளைனாக தான் நான் வந்து இன்றைக்கி வெள்ளைப்பூடு, வெங்காயம், தக்காளி இதை போட்டு தான் இது பண்ணியிருக்கேன். சேர்ந்து கருவேப்பிலை சேர்த்து அரைச்சோம்னாங்க சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்துச்சுன்னா சேர்த்து அரைங்க, டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி. அது ஒரு டேஸ்ட்டு. ஏன்னா கருவேப்பிலை தக்காளி சட்னி மாதிரி இருக்கும். கொத்தமல்லி நிறைய போட்டிங்கன்னா கொத்தமல்லி தக்காளி சட்னி மாதிரி இருக்கும். இவ்வளோ தான் வித்தியாசம். ஃபஸ்ட்டு ஒரு கல்யாணம் முடிஞ்சு ஒரு 2 இயர்ஸு பழகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு பழகினோன்னா அப்படியே பழகிடும். வடிவேல் ஜோக்கு மாதிரி தன்னால் அப்படியே சமையல் வந்துடும் நமக்கு. அது குழந்த பிறந்தா குழந்தைக்கு நம்ம செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே நம்ம கற்றுக்குறேன். கல்யாணத்துக்கு பிறகு கற்றுக்கிட்டதாங்க எல்லாமே நான். ஏன்னா ஹாஸ்டலில் படித்த வயசு அவ்வளோவா நான் வந்து அப்படிலாம் பண்ணதில்லை. வீட்டிலேயே அவ்வளோவா பண்ணதில்லை நான். அப்படியே வந்து கல்யாணம் முடிஞ்ச டக்கு டக்குன்னு யூடியூப் பார்த்து பண்ணிக்கிட்டேன். அப்படியே கல்யாணம் முடிஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். எப்படி தானே 90s கிட்ஸ்க்கெல்லாம் தெரியும். நானும் 90s கிட்ஸ் தாங்க. 90s கிட்ஸ் குழந்தைங்க ரொம்ப கொடுத்து வச்சுருவாங்க. ஏன்னா 90s கிட்ஸு பட்ட கஷ்டமெல்லாம் நம்ம பிள்ளைங்க படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப சேஃப்டியாக வச்சுருக்கோம் குழந்தைங்கள. அதனால் 90s கிட்ஸ் குழந்தைங்க எல்லாமே கொடுத்து வச்சாங்க. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சின்ன வயசில் பட்ட கஷ்டம்னா நம்ம தான். அதனால் வந்து பிள்ளைங்க கொடுத்து வச்ச பிள்ளைங்க தான் இப்போ 90s கிட்ஸ்க்கு உள்ள பிள்ளைங்க. அப்படி 90s கிட்ஸ் யார் யார் இருக்கீங்களோ ஐஎம் 90s கிட்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஓகே கைஸ், நம்ம நல்லா வதங்கினோடனே அப்புறம் அரைச்சிக்கலாம். தண்டெல்லாம் இருந்தால் கீழே போடாதீங்க, கொஞ்சம் இதாக இருக்கும்ல. இது ரொம்ப நல்லாயிருக்குங்க. க்ளீன் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தண்டை, கருவேப்பிலை கொஞ்சம் லைட்டாக வாடி இருக்குது அப்படின்னா கீழே போட வேணாம். இதை அரைச்சிங்கன்னா கருவேப்பிலையும் இதுவும் முடி நல்லா வளருங்க. அப்படியே கலந்து சட்னி பண்ணிக்கலாம். இந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த சட்னி டேஸ்ட்டும் பார்த்திங்களா, தண்டெல்லாம் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். இதுதான் நம்ம இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை சட்னி தான் இன்றைக்கி நம்ம வீட்டில். இதெல்லாம் போட்டோம்னா இது டேஸ்ட்டாக இருக்குங்க. தோசைக்கும் நல்லாயிருக்கும், இட்லிக்கு நல்லாயிருக்கும். இதே மாதிரி இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதை போட்டவுடனே ரொம்ப வதங்கணும்னா தேவையில்லை. அப்படியே அந்த சூட்லேயே வந்து உங்களுக்கு இந்த கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் வதங்கிடும். அப்படியே ஆஃப் பண்ணிட்டா போதும். ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிருச்சு. தக்காளி சட்னிக்கு நல்லா ஆறிடுச்சுங்க. பெரிய ஜாரில் போட்டுட்டேன். தண்ணி சேர்க்காமல் இப்போ ஃபஸ்ட்டு அடிச்சிருங்க. தேவைப்பட்டால் பின்னாடி தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லைனா ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு வரணும். அப்படியே ஃபுல்லாக இது ஃபுல்லாக ஆயிடுச்சு. அதனால் அந்த தப்பாக பண்ணாதீங்க யாரும். தண்ணி இல்லாமல் ஃபஸ்ட்டு அடிச்சிருங்க. அதுக்கடுத்து தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ தக்காளி சட்னி நம்ம அடிச்சுக்கலாம். சட்னி வந்து அரைச்சி எடுத்துட்டேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் தேவைப்பட்ட தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். தக்காளி சட்னி இப்போ தாளிச்சிக்கலாம். நான் வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்ற போகிறேன். எண்ணெய் ஊற்றின பிறகு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். வச்சுருக்கேன். பெருங்காயம் சேர்த்துருக்கேங்க. உளுந்து, கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். தாளிச்சாதாங்க சட்னிக்கு அந்த ஒரு டேஸ்ட்டே வரும். சட்னியை சூப்பராக தாளிச்சு வச்சேங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு.